ஹே காய்ஸ், கோல்டன் பாய் 118 எபிசோட்ஸோட ஒரு சூப்பரான ரொமான்டிக் டர்க்கிஷ் டிராமா புதுசா தமிழ் டப்ல வந்திருக்கு. அதுவும் சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி இருக்கிற டர்க்கிஷ் டிராமா தமிழ்ல வந்திருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கண்டிப்பா சொல்லுங்க. இல்லனா இது மாதிரி தமிழ் டப்ல வர்ற டிராமாஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சீரிஸ் சோல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொன்னா கூட போதும். சரி, இப்போ வாங்க இந்த கோல்டன் பாய் டர்க்கிஷ் டிராமாவோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோ ஃபெரீத் ஜுவல்லரி பிசினஸ் பண்ணக்கூடிய பணக்கார வீட்டு வாரிசு. இவரை பத்தி சொல்லணும்னா எதை பத்தியும் கவலைப்படாம தன் சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு பிளே பாய் கேரக்டர். நம்ம ஹீரோவோட செயல்பாடு பிடிக்காத நம்ம ஹீரோவோட தாத்தா. இந்த தாத்தா தான் இந்த குடும்பத்தோட தலைவர். இவனை எப்படியும் சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு, அதாவது கல்யாணம் பண்ணி இவனை சீர்திருத்தணும்னு முடிவு பண்ணுவாரு. இந்த பொண்ணு பார்க்கிற பொறுப்பை தாத்தா அவரோட மூத்த மருமகள்கிட்ட ஒப்படைப்பாரு. இதுல என்ன கூத்துன்னா, அந்த மூத்த மருமகளுக்கும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லப்போனா நம்ம ஹீரோவோட அப்பாவோட அண்ணன் வைஃப். சரி, அது கிடந்துட்டு போகுது. நம்ம கதைக்கு வருவோம். கசியன் டெப்ங்கிற ஒரு நல்ல ஊர்ல உள்ள ஒரு நல்ல பொண்ண பாப்பாங்க. பொண்ணு வீட்ல 2 பொண்ணுங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்த பொண்ணு மூத்த பொண்ணு சுனா. ஆனா நம்ம ஹீரோக்கு மூத்த பொண்ண புடிக்காது. இளைய பொண்ணை தான் பிடிக்கும். அவங்க தான் நம்மளோட ஹீரோயின் சேரான். ஹீரோயினோட குடும்பத்த பத்தி சொல்லணும்னா, அவங்க அப்பா ஒரு கஞ்ச பிசுனாரி. வீட்ல உள்ள பொண்ணுங்கள எல்லாம் அடிமைத்தனமா தான் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல எல்லாம் சோறு ஆக்குனா எப்படி ஆக்குவாங்க? எல்லாருக்கும் சேர்த்து 3 பேருன்னா 3 பேருக்கும் கணக்கு பண்ணி தானே ஆக்குவாங்க. அந்த மாரி எல்லாம் இல்ல. ஒரு 300 கிராம் அரிசி போடுறாங்கன்னா, அவங்க அப்பா எவ்வளவு சாப்பிட்டு மீதி வைக்கிறாரோ, அந்த மிச்ச மீதிய தான் இவங்க பங்கு போட்டு சாப்பிட்டுக்கணும். அந்த மாரி ரொம்ப அடிமைத்தனம் பண்ணக்கூடியவர் தான் ஹீரோயினோட அப்பா. சோ, இதனாலேயே நம்ம மூத்த பொண்ணுக்கு எப்படியாவது இந்த வீட்ட விட்டு ஓடிரணும்னு ஆசை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அதே இளைய பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு நான் படிக்கணும், படிச்சு நெறைய தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழணுங்கிறது தான் ஆசை. வீட்ட விட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு இருந்த நம்ம சுனாக்கு, ஹீரோயின செலக்ட் பண்ணது பெரிய இடியா விழுகும். இதனால அவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி மாறுது? நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறமாவது திருந்தி ஒழுக்கமா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்தாராங்கிறது தான் கதை. இன்னும் சொல்லப்போனா, அந்த டிராமால வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கேவலமானவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பொறாமை, துரோகம், கஞ்ச பிசுனாரித்தனம், இல்லீகல் அபேர்ஸ்ன்னு ஒரு மாதிரி போகும். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் முதல்ல புடிச்சுக்காம இருந்தாலும், அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் செமையா வொர்க் அவுட் ஆகியிருக்கும். த்ரூ அவுட் சீரிஸ் அவங்க கெமிஸ்ட்ரிக்காக நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லணும்னா, இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் 20 எபிசோட்ஸ் சும்மா செமையா இருக்கும். அதுக்கப்புறம் 21 to 37 எபிசோட்ஸ் வரைக்கும் டீசென்ட்டா போகும். அண்ட் இது உண்மை சம்பவத்த தழுவி எடுத்த சீரிஸ்னு சொல்றாங்க. அதுக்கு மேல நீங்க பார்க்கணுமா வேணாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல உங்க கதைய கொண்டு போற ஃபேஸ் வந்து சரியில்லை அப்படின்னு